அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனை, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாதிருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய், அருள் புரிவாய். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை ஒரு வழியாக ஹைவேஸ் வந்துட்டோங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் போகிறோம். திருச்சூரில் குருவாயூர் போகிறோம். அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இது ஆஃப் சீசன் பட் ட்ரை பண்ணலாம். ஈவினிங்கு காரில் வாஷ் பண்ணிவிட்டு லைக் டயர் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு தென் இன்ஜின் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் மேலே வந்து பார்த்தா வீட்டில் எல்லா ட்ரெஸ்ஸஸும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் வாட்டர், அப்புறம் கேமராஸ் அண்ட் கேம் பால்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். 3:30க்கு எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லக்கேஜெலாம் கீழே இறக்கி காரில் லோட் பண்ணிவிட்டு வெளியில் வரத்துக்கே 4:45 to 5 ஆகிடுச்சு. மார்னிங் ட்ராவல்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் டைமில் ஆக்சுவலி அந்த மார்னிங் வியூஸ் வாஸ் ஆசம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கூல் ப்ரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்னிங் டைமில் சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் டிரைவிங் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டனல் பார்த்திங்கன்னா கேரளாவோட ஃபர்ஸ்ட் எவர் டனல். மார்னிங்கே எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தூங்கிட்டே வந்திருந்தோம். ஆல் த ஹோட்டல்ஸ் வேர் க்ளோஸ்ட். எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த டீ ஷாப்ஸ் அண்ட் பேக்கரிஸ் மட்டும் தான் எனக்கு இருந்தது. அப்படியே கொஞ்சம் தேடி பார்த்தோம், எதுவும் இல்லை. கூகுளில் நாங்கள் கேட்டோம். அவர் தான் அந்த ஸ்ரீமு சரவணாபவன் ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணார். ஃபுட்லாம் நல்லாவே தான் இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஆக்சுவலி. அதனால தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டுட்டோம், கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ரூம்ஸ்லாம் செக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் லைக் 2000 to 5000, 8000 அந்த ரேஞ்சஸில் காமிச்சிது. சரி, நேரில் போய் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் வந்துட்டோம். வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் ஆக்சுவலி. எல்லா ரூம்ஸுமே புக்கில் வந்தது. லைக் நாங்கள் ஒரு 30 to 40 ஹோட்டல்ஸ் கால் பண்ணோம். எல்லாருமே புக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கான்டாக்ட் மூலிமா இந்த ரூம் கிடச்சிது. டேரிஃப் 3000 அரவுண்ட் வந்துச்சு. டபுள் ஏசி நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரூம் கார்னர் ரூம். கிளம்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா எலீட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். டைம் இப்போவே ஒரு 12 o'clock 12:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கோயில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு யானைக்கொட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்தது. அங்கே ஃபுல்லாக யானை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு ஆனைக்கொட்டா உள்ளார போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா லோஹித் கடைன்னு ஒரே ஓட்டம். எங்கேயுமே நிற்கல அவர். பாருங்கள் எப்படி ஓடுறான்ட்டு. இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees per person அடல்ட்டுக்கு. டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 200 to 300 சார்ஜ் பண்ணுறாங்க. குருவாயூர் டெம்பிளில் ஆக்சுவலி ட்ரெஸ் கோட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து முண்டு, தோட்டி ஆர் வேஷ்டி வித்தவுட் ஷர்ட்ஸ் ஆர் வெஸ்ட். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸ்பெக்ட் டு வேர் சாரீஸ் அண்ட் சல்வார் கமீஸ். பாய்ஸ் நம்ம சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் வேர் லாங் ஸ்கர்ட்ஸ் அண்ட் ப்ளவுசஸ். அப்புறமா செருப்புலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த கேமராஸ், மொபைல்ஸ் எல்லாமே கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு நம்ம திருப்பதி மாதிரி லைக் ஒரு இது இருக்குது, கவுண்டர் இருக்குது. அங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வச்சுருவாங்க. உங்கள் ஸ்லிப்பர்ஸ் கூட அங்கேயே கொடுத்துடலாம். அவங்க பேக் கொடுப்பாங்க, எல்லா ஸ்லிப்பர்ஸும் அதில் போட்டு லைக் அங்கேயே கொடுத்துடலாம். ஃபுட்வேர்ஸ் எல்லாமே. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஆக்சுவலி நீங்கள் இங்கே வரீங்க நாளைக்கு ரூம்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. 1 hour ரூம்ஸ் லைக் பாத் அண்ட் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த யானையை பாருங்கள். அது ஆக்சுவலி இந்த காட் கிட்ட ஏதோ பேசுதா இல்லை டென்ஷனாக இருக்கா என்னன்னு தெரியல. அவர் மேலே அந்த மட்டையெல்லாம் தூக்கி போட்டுருந்தது நான் வரும்போதே. அது பாருங்கள், நல்லா பேசுது பாருங்கள் அவர்கிட்ட. ஐ திங்க் இந்த யானைக்கு அந்த காடை பிடிக்கல போல் இருக்குது. பாருங்கள், தூக்கி போடுது பாருங்கள். அண்ட் மோரோவர் அவர் வந்து ஏதோ இரிட்டேட் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட பேசி.
அதான் நினைக்கிறோம். அட் ப்ரெசன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 39 எலிஃபெண்ட்ஸ் இருக்குது ஆல் டுகெதர். கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸோ காம்பவுண்ட் வால்ஸோ எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா லோகித் குட்டியை அப்படியே கொஞ்சம் ஓடிட்டோம் யானை பக்கத்தில் 2 வாட்டி. யானைகளோட கர்ப்பகாலம் பார்த்தீங்கன்னா 22 வீக்ஸ். ஒரு குட்டி யானை பார்த்தீங்கன்னா பிறந்த 20 மினிட்ஸ்லேயே எழுந்து நிறுத்துறோம். யானைங்க ஆக்சுவலி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 150 to 200 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கும். யானைங்க தான் வேர்ல்டே லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் அண்ட் ஒன்று வந்து நம்ம ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதுங்களை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸோட காதுங்க கொஞ்சம் பெருசாகவும் அந்த ஆஃப்ரிக்கா மாதிரி ஷேப் இருக்குமா. நம்ம இந்தியன் எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி காது இருக்குமா. நம்ம மேல் இந்தியன் எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டஸ்க் இருக்கும், தந்தங்கள் இருக்கும். பட் ஃபீமேலுக்கு வந்து அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே வெளியே தெரியாது. பட் ஆனால் அந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் வந்து தந்தங்கள் இருக்கும். பட் ஆஃப்ரிக்கன் ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ்லேயும் 2 to 4% ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து லைக் தந்தங்கள் இருக்காது. எலிஃபெண்ட்ஸோட தந்தங்கள் பார்த்திங்கன்னா அது லைஃப் லாங் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுங்க ஸ்ட்ராங் ஸ்விம்மர்ஸ். அதுங்க 4 காலை வச்சும் ஸ்விம் பண்ணும். அதுங்களுக்கு தண்ணியில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 150 கிலோ வரைக்கும் சாப்பிடும். யானையோட பிரெயின் பார்த்திங்கன்னா 4.5 to 5 கிலோ வரைக்கும் வரும். யானைகளோட ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதுங்க சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுருக்கோம். யானைங்க கூட இருக்க மற்ற யானைகளோட ஃபேஸ் அண்ட் வாய்ஸ்லாம் ஃபுல்லாக ரெக்கக்னைஸ் பண்ணோம், ப்ளஸ் ஞாபகம் வச்சுருக்கோம். அது மட்டும்